தரிதனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 இடங்களிலே இந்த குறிஞ்சினமோ மிக அற்புதம். எங்கு பார்த்தாலும் பூஞ்சொலாக தெரிகின்றது. ஆமா, இந்த உலகத்தில் இயற்கை ஒன்றுதானே மக்களை அப்புறம் வாழ வைக்குது. இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆலயம் துணுவது சாலவும் என்றா எதுக்கு நம்ம சாமி கும்பிட்றான் சொல்லுங்க அப்பா? காலைக்கு சோத்துக்கு தானே. பாருங்க, இந்த பெற்ற தாய்கள்லாம் யாருக்காக இருக்காங்க? என் கல்யாணத்துக்கு. கண்டிப்பா அனைவருமே ஆண்டவருடைய அருளால் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் ஊர் மக்கள் தான் நம்ம போட்டு கலைஞர்கள் நல்லா வாழ முடியும் இல்லையா? போ கண்டிப்பா. ஆகினால இடத்தை பார்க்கிற பொழுது இடத்தை நாம் எப்படி வர்ணிப்போம் என்று சொன்னால் எப்படி ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினோ அடுத்தவன் நடத்தை
நினைப்பவர் தமர்க்கு ஆயுள் முழுவதும் சுபதினோ. வள்ளுவன் பிறந்து புகழை கொண்டான் வள்ளுவன் பிறந்து புகழிலே சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதினோ. புத்தன் பிறந்து போதனை செய்தான் அன்புக்கு அதுதான் சுபதினோ. பிறந்து விடுதலை தந்தான் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினோ. ஒருவன் துணிந்து தியாகம் செய்தான் உலகிற்கு அதுதான் சுபதினோ. ஒருவன் துணிந்து தியாகம் செய்தான் உலகிற்கு அதுதான் சுபதினோ. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் பெருக்கெது சுபதினோ. அடுத்தவன் அழைத்தை நினைப்பவர் தமர்க்கு ஆயுள் முழுவதும் சுபதினோ. இறைகுணம் போலொரு இறைப்பட வந்தான் ரசிகனுக்கு அதுதான் சுபதினோ. நிறைவுடன் போல் திரைப்படம் வந்தான் ரசிகனுக்கு அதுதான் சுபதினோ. உண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுபடை நாடே சுபதினோ. லாட்டரி சீட்டில் ஓடி விழுந்தால் கிடைத்தவனுக்கே அது சுபதினோ. முன்பு இருந்த லாட்டரி சீட்டில் கூடி விழுந்தால் ஒருவருக்கே அது சுபதினோ. மக்களின் கையில் பொழுது இருந்தால் கிடைத்தவர்க்கு அதுதான் சுபதினோ. ஆண்டுக்கு ஆண்டு ஆயிரம் இருக்குது சுபதினோ. அடித்தவன் அடத்தை நினைப்பவன் அமர்த்து ஆயுள் முழுவதும் சுபதினோ. இடத்தை வினைக்கலாம் இருந்தாலும் கூட கட்டளை வள்ளி இங்குதான் கவனிச்சுக்கிறார். பொதுவாகவே ஒரு நாடகம் போடுறது பெருசு இல்லை. இத்தனை கலைஞர் வந்தா கூட ஒளி ஒளி நல்லா இருக்கணுமா இல்லையா? செவிதா தானே இந்த ஊரு ஆலம்பச்சேரி செவிதா அருமையான ஒளி ஒளி. பொதுவா எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கேயும் பார்க்க முடியாது. ஆயுதம் நல்லா நல்லா இருந்து பார்த்தாது அதை சரியா வாசிக்கணுமா இல்லையா? அது மாதிரி பல பேர்லாம் நிறைய அடுக்கி வச்சிருந்து நிறையா ஒன்றும் கதையாது. கொக்கியை போட்டு ஆலம்பச்சேரி செவிதா அருமையான ஒளிவெளி. ரெண்டாவது அருமையான பக்கம் எனக்கு வாத்தியார சந்திச்சுன்னா ஒரு மனசு நிற்க இருக்கு. இதை வச்சு ஒரு 10 ஒரு மாதத்துக்கு சொல்லலாம். அப்படி அந்த கடமையிலேயே இந்த சத்தத்தை இப்படி பக்கம் இந்த இதை அதோட பாட முடியும். நல்லா இருக்காப்பு, நல்லா வாசிக்கிறமாப்பு. அதான் சொல்றேன்ல, மாடு கிழிச்ச மாடா இருந்தா கூட பத்திர கூடிய ஆளு சரியா பத்தான மாடு மலைச்சா போச்சுல. ஆகினால எல்லோரும் நல்லா இருக்க வேண்டியது சொல்லி என்ன சத்தம் அருமையான கானம் ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று அற்புதமான ஒசையில் கேட்கின்றது. செகுடையார் பேரியார் மகதையார் செங்கோட்டால் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் ஆனால் வாத்தியார் ஜிங்க யார் பிறகு போட்டது வாத்தியார் நீங்களா போடணும். நம்ம நாடு எல்லாரும் அதான் கலந்துதான். பந்தய மாட்டுல வந்து பெரிய மாடு நடுமாடு கடைசி மாடு இருக்கு. வெறும் பூஞ்சிட்டா பிடிக்கல வாத்தியார. இப்படிதான் இருக்கணும். இப்படி போட்டா தானே நல்லா இருக்கு. அதனால நாளா ஆமா ஆளோளம் என்று காட்டி இந்த அரும்புணத்தே ஆளோளம் என்று குரகாட்டி
என்றாலும் புணத்தே ஆலோலம் என்று குரல் காட்டி காதல் கடிதம் வரிந்து உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. செருமானம் சரியா சேர்ந்தா தான் எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெத்த தாயெல்லாம் சோறாக்குது. ஆமா ஒரு படி அரிசி போட்டு சரி பண்றாங்க. அரைப்படி உப்பு போட்டா சாப்பிட முடியுமா என்ன? இது கூறு விட்ட உம்பளை கொள்ள உம்பளை இருக்கு. உப்பு போட்டுறது அது பல பஞ்சாயத்து பேசிட்டு வந்து மறுபடியும் போட்டுறது அப்புறம் தான் புத்து புது அடி வாங்குறோம். தேனோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரு தேனோடு கண்ணை சேனோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரு சிங்கா துது வளையலையரைச்சு காலோடு கால் ஏந்து காலோடு கால் சேர்த்து காலோடு கால் காலோடு கால் சேர்த்து மலையே உனிலையே நீ பாராய் மலையே உனிலையே நீ பாராய் கலங்கத்தின் ஒளியாளே மலையே உனிலையே நீ பாராய் கலைஞர் குடிதானே கவிதத்திலையான மலையே உன்னிலே பாராய் அலை போன்ற மலை மீது அமைதியின் நீரானே அலை போன்ற மலை மீது அமைதியும் நீதானே உன்னோடு உள்ளாடு உள்ளமாயிருவானே ஆலயம் உனக்காக ஆண்டவன் எனக்காக ஆலயம் உனக்காக ஆண்டவன் எனக்காக ஆனந்த காந்தி என்ற வாழ்விலே மலையே உன்னிலே பாராய் கலகத்தை உடையாடு கவிதத்திலையான கலகத்தை உடையாடு கவிதத்திலையான மலையே உன்னிலையே கண்ணிலே பவனி வரும் கலைமணியே என் கனவும் நினைவாகவே
முளைப்பானே ஓசிடு சிலையேனி உணர்வோடு புனையாடி உள்ளம் மகிழ்வாய் இப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கிற பொழுது இரண்டு வேகம் போல் கூந்தலும் மூன்றாம் பிறை சந்தனை போல் நெற்றியும் முள்ளை கொண்ட பற்கள் வள்ளை கொண்ட காதுகள் கமுகு போன்ற கழுத்து கோவை பழம் போல் இப்படி இதழ்கள் உடுக்கை போன்ற இடனா மர உடுக்கு செம்பு உடுக்கு இந்த பிள்ளைய வர்ணிக்காம நல்ல பார்வை நல்லா பாக்குறாங்க நல்லா பேசுறாங்க ஒரு பக்கம் பாக்குறா அம்மா எப்படி ஒரு பக்கம் பாக்கிறா ஒரு கண்ண சாக்கிறா இவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாய்கிறா உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 ஆடையே இருக்கிறா அள்ளி அள்ளி சொருகிறா ஆடையே இருக்கிறா அள்ளி அள்ளி சொருகிறா வார்த்தை சொல்லி பாதிய முழங்குறா கையை தொட்டு வாங்குறா ஏ கையை தொட்டு வாங்குறா பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாக்கிறா உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 ஆனாலே நிலத்திலே கோலம் போட்டு ஆட்டுறா ஆனாலே நிலத்திலே கோலம் போட்டு ஆட்டுறா அந்தி போட்ட கண்ணனிலே கண்ணத்தை தேய்க்கிறா போட்டு காட்டுறா அந்தி போட்ட கண்ணனிலே கண்ணத்தை தேய்க்கிறா கண்களை மூடி மூடி ஜானை கொஞ்சம் காட்டுறா ஏ கையை தொட்டு வாங்குறா கைவிரல் பட்டதிலே பால் சொம்பு குழுங்குது கைவிரல் பட்டதிலே செம்பு குலுங்குது கையை இழுத்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது உன்னை போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது இந்த போல எண்ணி எண்ணி மயங்குது முகம் பார்த்ததுதான் உண்மையில் விளங்குது இங்கே உண்மையில் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாக்கிறா இவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக பள்ளிமலை மான் கொட்டி எங்கே போறேன் பார்க்க போறேன் பெண்ணி மரமா கூட்டி எங்க போறேன் வந்திருக்குவே நான் பார்க்க போறேன் வந்திருக்குவே நான் பார்க்க போறேன்
பக்காடு போகலன்னு கவலைப்படுறேன். போனா போயிட்டு போது விடுங்க. உட்கார்த்தா ஐயா யாருங்க? ஐயா 30ங்க. ஐயா 30ஆ? ஐயஞ்சா 25 கணக்கு நல்லா பண்றாரு அவரு. ஆமா, இப்ப கணக்கு பண்றதுனால நல்லா இருக்காரு. வர வர கணக்கு நல்லாட்ட பிணக்கா போய். கண்டிப்பா கண்டிப்பா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலைக்காரரு. வெள்ளிமலை. ஆமாங்க. உங்க அப்பா வேறு? பொன்னம்பலம். பொன்னம்பலமா? ஆமா. திருப்போணத்துல மெடிக்கல் வச்சிருக்காரு. போடா ஏழை போட. யாரு சொல்ற? நான் ஏழை பையன், ஒரு அம்பானி வேற. யாருக்கு மல்லி கொடுத்த கரங்கள் இது தெரியுமா? அள்ளி கொடுத்த ஒரு 4-5 கோடான கோடி பேர் வர்றாங்க வீட்டுக்கு. ஒரு அண்ணன் சாப்பாடு சும்மாவா இருக்கு? அப்புறம் எதுக்கு? 5 வீடு வச்சிருக்கேன். 5 வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கோடி மக்கள் வர்றாங்க? அவ்வளவு அன்னதானம் போட்டுட்டு இங்கே சுண்டல் கொண்டக்கடலை விடலையே. ஆலம்பச்சேரியில வந்து நம்மளும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். ஆலம்பச்சேரியில அருமையான உணவு சாப்பாடு. ஆனா இன்னைக்கு யாரும் மலைக்காம வந்து இறங்கி சாப்பிட்டாங்க. சைவ சாப்பாடு இருக்கணும். என்ன உழைப்புக்கு எதுக்கு உழைக்கிறா? இந்த ஒரு என்ன மாதவன் எல்லாம் நல்லா சாப்பிட்டாரு. இருக்கணும் அதுக்கு தானே. ஆமா நல்லா பேசுற. நல்லா பேசுறதுக்கு. நீங்க எந்த ஊருக்காரரு? அப்பா பொன்னம்பலம். அவங்க அம்மா புன்னழகி. புன்னழகி. ஆமா. அந்த ஆப்ப கடை வச்சிருக்கேன். ஆப்ப கடையா? யோ எங்க அப்பா எங்க அம்மா பேர் வச்சிருப்பாங்கய்யா. பெருங்கொண்ட பணக்காரங்களா? ஆமா ஆமா. 5000 பேர் சாப்பிட்றாங்கடா பெருங்கொண்ட பணக்காரன். ஆமா இவ்வளவு பணக்காரர் என்ன மயத்துக்கு நாடகத்துக்கு வர்ற? யோ இதெல்லாம் மக்கள் சேவையா? மக்கள் சேவை. எதையும் கொடுப்பதற்கு என்ன பண்ண தெரியுமா? மனசுதான் காரணம். மனசுதான். நல்ல மனசு வேணும். உங்க பேர் என்ன? வெள்ளிமலை கந்தன். கந்தன். வந்த நோக்கம் என்னதை பாத்தீங்களா? போங்க. என்ன நான் வந்து என்னதான் பார்ப்பேன். அடுத்தவங்க பார்க்க மாட்டேன். அழகானது மானா? ஆமா. வேட்டைக்கார குடும்பமா? பெருங்குண்டு வேட்டை பரம்பரையா? பஞ்சத்துக்கு பரம்பரைங்க. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? அவருக்கு என்ன வேலை அப்படின்னா தமிழ்நாட்டுல இங்கேயும் நடக்குது ஜல்லிக்கட்டு. அத்தனை காலமண்டபுரம் நடக்கிறாரு எங்க அப்பா தான். ஜல்லிக்கட்டுல பெரிய கட்டிக்காரன். உங்க அம்மா? அம்மாவுக்கு என்ன வேலைன்னா சிங்கத்தை பிடிக்கிற வேலை. உங்க அண்ணன்? அவனுக்கு எலியை பிடிக்கிற வேலை. உங்க தம்பி? அவனுக்கு புளியை பிடிக்கிற வேலை. புளிண்டா கொட்டை எடுத்ததா எடுக்காரதா? விலங்கு இனமியா? விலங்கு புலியா? உங்களுக்கு நாங்க ஒரு விசித்திரமான கூட்டம். நாங்க விசித்திரமான. ஆமா ஆமா. சின்ன பிள்ளையில வலுப்பு வருமா? ஏன் அப்படி சொல்றிய? கையில இரும்போட அலையில. இது இரும்பு இல்லங்க, கடை என்ற பேர். கணை என்ன வேணுமோ பாருங்க அப்படி காட்டினா போதும். காட்டுனா இழுத்து கொண்டு வந்துடும். காலில் என்னமோ முட்டைப்பத்து பச்சை போட்டிருக்கீங்கள? யோ இது முட்டைப்பத்து இல்லையா? ஆடை ஆபரணங்கள். வீட்டுக்கு வரும் பொழுது அப்படி காடு மேடுல தாண்டி தாண்டி வருவேன். சரி. இது விஷ பூச்சி எல்லாம் கடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? விஷம் உள்ள போயிடும். உர போட்டு இதுலயும் உர போட்டாத்தான் அது பாதுகாப்பு. ஆமா பாருங்க இவங்க எல்லாம் சரியா முடிஞ்ச உடனே உர போட்டு கட்டிடுறாங்க. ஆமா ஆமா. இப்படி நானும் உரைக்குள்ள போட்டுருவேன். இப்போதான் தேவைப்படுது. எல்லாம் ஒரு உர போடணுங்க. இருக்கட்டும்ங்க. இங்க பாருங்களேன் நானும் இனிமே உர போட கத்துக்க. வெள்ளம் வருதுன்னா அணை கட்டணும். அணை கட்டினா தானே தண்ணி நிற்கும். அது போல இப்படி பாதுகாப்பு வேணும். வருமுன் காப்பது அரசுன்னு. ஆமா ஆமா ஆமா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன கோடி வாழ்ந்தா தானே கூடி வாழணும். கூடி வாழ்ந்தால் கோடி. கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு. ஆமா. ஊரோட ஒக்க ஓடுனா இவ்வளவு தூரம் நீங்க போறீங்களே. ஐயா எந்த ஊருக்காரரு? நானா? அம்மா சிறுகுடி சிற்றூர்.
சிறுகுடி. எத்தனை வீடு இருக்கு? என்ன ஒரு 7-8 குடிசை இருக்கு. பரவாயில்லையா? உங்க அந்த குடிசைக்கு உங்க அப்பா என்ன தலைவர்? என்ன பதவியில் இருக்காரு? நம்பிராஜ் தலைவர் பதவியில் இருக்காரு. ஓஹோ, தலைவர் மைங்கெல்லாம் சரியா இருக்கணும் நீங்களா? ஆமா, எங்க அப்பா வேற நம்பிராஜ், எங்க அம்மா எங்க ஆத்தா வேற நங்கை மோகினி. ஓஹோ, அம்மா வேறு நங்கை மோகினி, அப்பா வேறு நம்பிராஜன். அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பி வந்து மேல 3 கீழே 3. நீங்க சம்சாரியா? சம்சாரியா? என்ன இப்படி கேட்டுவிட்டியே? நிலங்காடுகிற நிறைய இருக்கும். 45 ஏருக்கு முன்னத்தேர் அடிக்கிறாள். ராமேஸ்வரத்துக்கு கிழக்க பூரா நம்ம இடம் தான். சாத்த இடம் இல்லாம சிரிக்கு வரியா? அதானே ஏயா, ராமேஸ்வரத்துக்கு எடுத்துக்கிட்டா பூரா கடல் தானே இருக்கு. கடல் அதனாலதான் கலப்ப சாத்த பூரா தண்ணியா பூரா பூரா அதான் ஈஸி போட்டு வச்சிருக்கேன். பரவாயில்ல, நீங்க நல்லா பேசுறீங்க. உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு மற்ற மகிழ்ச்சி. ஆமா, என்னமா கேடுச்சண்ணா? யார் என்ன கேட்டா? இங்கிட்டு வாங்க. சத்தம் கிடைச்ச சத்தமா? சோன்னு சோன்று. பெண்கள் வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. திணை காவல். இங்கேயா? இந்த காட்டுக்குள்ளையா? திணை வச்சிருக்கான். பெண்ணா இருக்காங்க. என்னையா சொல்றீங்க? பெண் மட்டும்தான் ஒன்று தான். பெண்கள் இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க. பெண்ணுன்னு ஒன்றை குறிக்கும். ஒன்றை குறிக்கும். பெண்கள்னா நிறையா குறிக்கும். பன்மையை குறிக்குது. உலகத்தில் பெண்கள் இல்லா வீடு பெரும் பேய்வால் சுடுகாடுன்னு. அதான் என்ன, மாதா பிதா குரு தெய்வம்னா தெய்வம் இல்லையா? பெற்ற தாய் எப்படி மதிக்கிறோமோ அது போல கட்டிய மனைவியே மதிக்கணும். நிறைய பேர் அப்படி இல்ல. யார் மதிக்கிறா? எல்லாமே நம்ம வச்சுக்கிறது இருக்கு. இப்போ நான் வேலைக்கு போறோம், ஒரு 1000 ரூபாய் வேலை பார்த்தோம்னா ஒரு 700 ரூபாய் செலவழிச்சிட்டு 800 ரூபாய் வீட்டுல கொடுத்தா எந்த பொண்டு ஒரு சொல்ல மாட்டாங்க. சொல்ல பொண்டு வருஷா ராம பேச்சு நடைமுறையான பேச்சியா? பொண்ணு ஒரு சொல்ல மாட்டாங்க. 800 ரூபாய்க்கு குடிச்சு 800 ரூபாய் குடிச்சிட்டு வெறும் 200 ரூபாய் கொடுத்தா பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி சாப்பிடுறது? அடிதான் வாங்கி வச்சாடி மூலையில. நம்மளும் அப்படி அடிவாங்க தானே. ஆகையினால இப்படிலாம் கணக்கு இருக்குங்க. ஆமா, பிள்ளைகள்லாம் உங்களுக்கு என்ன முறை வேணும்? ஒன்று தங்கச்சி, இன்னொன்று என் ஆளு. தங்கச்சி ஒன்று, இன்னொன்று நான் கட்டிக்க போகிறேன் என் கட்சி வேணும்யா. ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் தேவை, பெண்ணுக்கு ஒரு ஆண்மகன் தேவை. என்ன தேவைன்னா நம்ம 2 பேத்துக்காவது 2 வந்திருக்கு. இந்த நார்லாம் எங்கிட்ட தெரிவாரு. அவர் ஞானி. அவர் ஞானி. நினைச்சா ஒரு பெண்ணை அனுப்பிக்கலாமியா? அப்படியா? நம்ம மாதிரியா? நம்ம கணக்கு வேற, அவர் கணக்கு வேற. பாருங்களேன், பறவை இனங்கள்ல கிளியும் பறவைதான், கழுகும் பறவைதான். கிளி எது சாப்பிடும்? கிளி பழங்கள் சாப்பிடும். கிளி வந்து பழங்களை சாப்பிடும். கழுகு அசைவம் சாப்பிடும். எலி பாம்பு இதுகளை சாப்பிடும். இதோட தன்மை வேறு, அதோட தன்மை வேறு, தன்மை வேறு. ஆமா, நாரதோட தன்மை வேறு, நம்ம கணக்கு வேற. மாப்பிள்ளையா? ஆமா. என்ன தெரியலையா? உரும்பிய சேர்த்து ஒரு ஆறுதான். ஏன் மாப்பிள்ள கோப்புறீங்க? ஐயோங்க, நீ மச்சினே வேணும்னு எல்லாரும் தெரியும். கேளுங்களேன். எப்படி தெரியும்? கேளியாக்க. எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு என்னையா தொடர்பு இருக்கு? தொடர்புல வருவேயா? என்ன தொடர்பு? இதெல்லாம் முன்ஜென்ம பகை சொந்தமையாது. எப்படி? எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கூட பிறந்தவங்களா? உங்க அம்மா இருக்காங்கல்ல, நங்கை மோகினி. நங்கை மோகினி எங்க அப்பா பொன்னம்பலமும் ஒன்னா கூட பிறந்தவங்க. அடா நொக்காலி, முதவே சொல்லலையா? ஏன் இடையில உணவுல ரொம்ப நாள பல வேலை, பல வேலை, எங்க அம்மாவுக்கு பல வேலை. அந்த விசேஷத்துல ஒரு அரசாங்க பொதுச்சொத்து வேலை. அந்த விசேஷத்துல நன்னி எலும்பு வைக்கலன்னு பிரச்சனை. நன்னி எலும்பா போடா தின்னி பேர. நன்னி எலும்பு போய் நினைச்சு போறேன்னு நாங்கெல்லாம் கறி உரிச்சு சாட மாட்டோம். ஆமா, சன் டிவில சொன்னாங்க. என்ன நாங்களே ஆமா, இந்த பிள்ளைய நான் பார்க்கலாமையா? இந்த பிள்ளைய பார்க்கணும்டா. என்ன சொல்றேன்? வெத்தலைய போட்டு கறி குழம்புல கடுகு போடலாமான்னு கேட்குறேன். ஏண்டா, எந்த குழம்பு வச்சாலும் சட்டி மட்டத்தை மாத்தினா தானே நல்லா இருக்கு. கொள்ளதுக்கு தெரியல. சரி சரி, பிள்ளை பார்க்கலாமையா? மாப்பிள்ள, நம்ம உண்மையை சொன்னோம்னா அது பிள்ளைய வராது. ஆமா ஆமா, நீங்க ஆரம்பத்துல எப்படி மானை தேடி வந்தீங்களோ அதே மாதிரி போங்க, பிள்ளை வரும். உன்னே ஒண்ணு, உங்க தங்கச்சிட்டு ஒரு சொல்லக்கூடாதுங்க. என்ன தெரியுமா? தங்கச்சி வந்த வேடுவர் உன்னதான் தேடி வந்தாரு சொல்லாம இருக்கணும். நான் சொல்லாம இருந்தீங்கன்னா காலையில மானாமரத்துல 4 போண்டா வாங்கி தரேன் உனக்கு. நீங்க என் தங்கச்சியை கண்கலங்காம வச்சு காப்பாத்திக்கிட்டீங்கடா. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் உங்களுக்கு பின்னாடி நல்லா செய்வோம். சீரு கட்டில் மெத்த சொன்னதே போதுமையா? போதுமென்ற மனமே நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு கள்ளங்க கிடையாது. அதனால
ஒரு மனித வாழக்கூடிய காலகட்டத்தில் உழைப்பு வேணும். 5 வீடு இருக்குண்டீங்களே. ஆமா, உங்களுக்கா என்ன அப்படி சொல்றீங்க? ஒரு வட்டம் நான் விருந்தாடி வரையில ஓலப்பாயில படுத்து கிடந்தையே. ஆளை பார்த்து சொல்ல வேணும் ஐயா. பூரா ஆடி அப்புறம் இப்படி இப்படியா போட்டிருக்கேன் தெரிய வேணும் ஐயா. உங்க வீடு என்ன படியா? திண்டுக்கல் லோகு மச்சின உன் வீடு என்ன வீடு? என் வீடா என்ன படியா? என் வீடு சாதாரண கூரை வீடு. கூரை வீடு. ஐயா உங்க வீடு? என்ன வீடு? ஓட்டு வீடு. மூர்த்தி உங்க வீடு? ஓட்டு வீடுதான். இந்த உலகத்தில் அத்தனை பேருமே பூரா ஓட்டு வீடு, கூரை வீடு, கார வீட்டுல கீழே குடி இருக்காளுங்க. அப்படியா? தங்கத்தால வீடு. இவர் வந்து மாமியார் இருக்கிறவர். இது மாமியார் வீட்டில் தானே இருக்க. மாமியார் வீட்லையா? போடா பிரிக்கு போட. எங்க மாமியார் வீடு பேசாது. நீங்க மாமியார் விடுங்கிற மாமியார் வீடு இருக்காங்க யாரா யாருன்னு. அப்போ உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இருக்கியா? இன்னும் 5 வச்சுக்கையா? ஒரு வீடு பண்ணி வாங்க போறேன். சும்மா இல்ல, எல்லாம் உழைப்பால வந்தது. எல்லாம் நல்லா இருக்கணும். ஆமா, தீர்க்க சுமங்கலி சாணுங்க. போகுதுமா? ஒரு மனு வர கட்டிற நீங்களே சில வேடரை வந்து சில வேடரை வந்து நீங்க தபானுக்கு கையுண்ட காலுண்ட தபானுக்கு காலுண்ட கையுண்டோ நீங்க தபானுக்கு கையுண்ட காலுண்டையோ அது வந்த வேடரை ஐயோ மஞ்ச மல்லாருலமா ஆடிப்பாடி வர யார் அந்த புதுமை? இது வண்டிக்கு அடக்கட்டை. அடக்கட்டையா? அதான் புது மாடா இருந்தாலும் ஆளை சரி இதுதான் அணுன்றது. என்ன வேணும்? இந்த பிள்ளையா ரொம்ப தோதுமாது. போடாங்க நல்ல பிள்ளை பூரா தோதுமாதுமே. சரியில்லைன்னா ஏழுன்னு சொல்லிடுறது. அதுக்காக ஏயா இந்த பிள்ளை எங்கே பிடிச்சிங்க? கொல்லங்குடியில இருந்து ஒரு சித்தால கூட்டு நீங்க 5 பேர் பார்த்திருக்கும் என்னாலும் திருநாளே தேடி வந்தேனே புள்ளிமானே தேடி வந்தேனே மானே ஓடி வந்ததானே மானே தேடி வந்தேனே புள்ளிமானே ஓடி வந்ததா இங்கு தானே நானே தேடி வந்தேன் புலிமானே காவனவன் காணோ தலைமானே நான் தேடி வந்தேன் புலிமானே சிவன் சக்தி மாதிரி ஓடினே நேரமே ஓடி நமஸ்காரமே ஓடி நேரமே தேடி வந்தேனே
நானும் பார்த்திருக்கேன். இந்த பிள்ளை மாதிரி யாரும் பார்த்ததில்ல. சூப்பரா ஆடு. ஓடி இடியாலோ ஓமையின் நாட்டியாலோ ஓ ஓமையின் நாட்டி குழம்பு ஒரு சோறு தான் பதம். பார்த்தேன் நண்பர்களே, யாரது பின்னரசி? உங்க தங்கச்சி. அருமை தங்கை, நீயும் நானுமா? ஒரு எண்ணம் போல் உனக்கு வாழ்வு அமையட்டும். கூப்பிடியா வள்ளியப்பா? தங்கச்சி பள்ளிக்கண்ணு. வாழனு வீட்டுக்குள்ளே மொத்தத்தில் பொண்டாட்டி போட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழன வீட்டுக்குள்ள கை கட்டி வாய்ப்பத்தி நெல்லெல்லாம் நிற்கண்டோ. STOP ஸ்டாப். என்ன தாப்பால போடணும்? பிள்ளை உனக்கு தெரியாது. மாமானு கூப்பிட்டா ஏமானுக்கு தாப்பால போடணுண்டோ. யாரான தாப்பால போடணுண்டோ. மானந்த தேடிட்டு மல்லிகை பூ வச்சு மாலையில சாய்க்கணுண்டோ. அங்கிலதான் பெத்துக்கணும், ஆரிரரோ பாடிக்கணும். ஒரு இலை மெத்து மணி ராணி போல வச்சுக்கட்டும். பக்கத்தில் கொண்டாட்டி நீங்க மாப்பிள்ளடோ. முடிச்ச மாப்பிள்ளதா நாடறிஞ்சே மன்மதந்தா. போடுற போட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழனு வீட்டுக்குள்ளே. கை கட்டி வாய்ப்பத்தி எல்லாம் நிற்கண்டோ. அண்ணே சகோதரி அங்கமே அங்கமே என்ன விஷயமா கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டு நீ இருக்காங்களே. வரும்போது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம். என்னது? நீ வரும்போது நான் இனிமே வாயே திறக்க மாட்டேன், வண்டியில தூங்கிடுவேன். எங்க இங்கேயும் தூங்கல, வண்டியிலையும் தூங்கலையே. ஆனா ஆரம்பத்துல ஆரம்பிச்ச முடிவு வர சொல்றேன். ஆமா ஏங்க ஏன் கறிக்குழம்புக்கு கடுகு போடணுமா? நானும் ஏங்கத்தான் செய்வேன். நமது இடத்துக்கு இனத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். இனத்தவர் யார் அவரு? நமது இனத்தவர். நமது இனத்தவரா? சொந்தக்காரங்களா? அவர் பட்டை அடிச்சிருக்காரு. ஓ பட்டை அடிச்சு நம்ம இனத்தவர். அண்ணே இங்க வா. சரி, நம்ம இனத்தவர்னு சொல்றேன். நம்ம இனத்தவர்னா எப்படி இருக்கணும்? நல்லவரா இருக்கணும், வல்லவரா இருக்கணும், பண்புள்ளவரா இருக்கணும், பாசமுள்ளவரா இருக்கணும், ஆமா கம்பீரமா இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? ஆனா அவர் என்ன பண்றாருன்னு பாரு. அவர் என்ன பண்றாரு பாரு. இப்போ பூரா இவங்க சீசனாத்தான் இருக்கு. சரி, அந்த பிள்ளை யார உன்னதானே காதலிக்குது. ஆமா உன்னதானே கட்டிக்குவேன்னு சொல்லுங்க. ஆமா. ஆனா அந்த பிள்ளைய கூட்டி போய் அவர் பேசுறாரு. அதையும் பார்த்துக்கிட்டு சிவனே நீ நிக்கிறியே. அவர் கிளாஸ் ஆத்துக்காரர் அப்படித்தான். அவர் கிளாஸ் எடுக்கிறாருமா. இப்படி கிளாஸ் எடுக்கிறார். என்ன கிளாஸ் எடுக்கிறார்? இப்படித்தான் நடந்துக்கிறணும், இப்படித்தான் இருக்கணும். உனக்கிட்டயா? அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, அவர் யாரு முதல்ல? அவரு இனத்தவர்னு சொல்றாரு, சொந்தக்காரன்னு சொல்லி கூட்டு அவர் வச்சு சாமான காணுமா? என்ன சாமான காணா? மான் மானு
மாடு கிளம்ப இங்க எதுக்கு வந்தாரு அவரு? நமது வனத்துக்குள் நுழைந்து விட்டதா? நம்ம வனத்துக்குள்ளையா? நம்மளுக்கே தெரியாமையா? நம்ம 3 பேர் காவல பாக்குறோம். அப்படியே நம்ம காவல சொல்றாரு. சரி நீ சொல்லி அனுப்ப வேண்டியது. மானு வரல பார்க்கல போயான்னு ஆம்பளை சொல்ற விதமா சொல்லி அனுப்பியிருக்கணும். நேரம் எப்படி சொல்றது? கேட்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். பயப்படுற மாதிரி சொல்லியிருக்கணும். பயப்படுற மாதிரி சொல்லியாச்சு. ஆமா உள்ளதான் இருக்குங்க. சரி இப்ப நம்ம சரி நான் எனக்கு இப்ப சொல்லு மானு இல்லைன்னு சொல்லி போக சொல்லு. முதல்ல அவரை பார்த்தாவே எனக்கு அப்படி இருக்கு. மானு வரல போறா சிரிக்கிறாரு. அவருக்கு பாரு கோமே வரல. அவருக்கு கோமே வரல. கோவம் வர்ற மாதிரி ஐயோ நீ எல்லாம் பாரு அண்ணன்னு சொல்லி அப்படித்தான் இருக்கு. காசு வாங்கினாருமா? எப்படி வாங்கினாரு தெரியல. ஆனா 2 ஆளு காசு எடுக்க. ஏய் எங்கனே நீ காசு வாங்கினாரு? முதல் ரொம்ப சந்தோஷம் போயிடுங்க. தங்கச்சி வந்து வீர வைக்கிறீங்களா? யார் சந்தோஷமா பேசுனா? ஏய் நீ சந்தோஷமா பேசுறியா? இல்ல ஆமாமா அப்படியே பேசினாரு. போய் சொல்ற. சொல்றாரு. ஆமாமா அப்படியே பேசினாரு. இவ சொல்றா. அண்ணே இவ பொய் சொல்ல மாட்டா. ஆமாமா இவனை கொண்டுட்டு போக பொய் சொல்ல மாட்டா. அப்படிலாம் சொல்லாத. சரி அதை விட இப்போ நான் என்ன செய்யறத சொல்லு. நீங்க விசாரிக்கணும். விசாரிக்கணுமா? இருக்கான்னு கேட்பாரு. நான் என்ன சொல்லணும்? காலை வாரி போட்டு 2 குத்து குத்துங்க. நீ அப்படிலாம் பேசாதனே. என்ன ஏன் சிரிக்கிறார்? தங்கச்சிக்கு என்னன்னு கேட்கிறேன். தங்கச்சிக்கு என்னன்னு கேட்கிறேன். தெரியுதா? அவர் எதுக்கு சிரிக்கிறாரு? அண்ணே இப்படி சிரிச்சா எனக்கு பிடிக்காது சொல்லி போய் பயங்கர கோபத்தில் இருக்கேன். போன ஒரு ஆம்பளை போறது இல்லையா? எங்களை விட்டு தொலைங்கம்மா. நான் விட மாட்டேன். சரி வரவேற்பு கொடுப்போம். கொடுங்க. என்ன செய்யறாரு பாபா? வருக விடுவரே வருக வருக. பரவாயில்ல முகத்துல தான் தெரியுது. மற்றபடி அப்படியே நிற்கிறார். தாங்கள் வந்த நோக்கம் ஏதோ ஒரு மனத்தில் இருந்ததாக அண்ணனும் தோழியும் உரைத்தார்கள் என்றாலும் தாங்கள் மான் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் ஆன உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுங்கள் விடுவரே. ஆனா வந்ததுலேருந்து இது நடக்குது. ஆனா என்னன்னு தெரியல. அண்ணே ஏங்க ஏய் இங்க வா. நீ பேசாத. என்ன பண்ற? நம்ம பாஷை அவர் கேட்டு பேச. நீ நீ போ முதல்ல. இந்த புள்ளைய கூட்டிட்டு போ முதல்ல. போ நான் பாத்துக்கிறேன். அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வருமொழியிலே ஐயா கை விடுங்க. நானும் எத்தனையோ பிள்ளைய பார்த்துருக்கேன். பாத்தீங்களாமா? பிள்ளைய எனக்கு காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காலையில் 4 வடை சேர்த்து வைக்கிறேன். பாத்தீங்களாமா? நான் சொன்னேன். ஏங்க அண்ணன் காமிச்சாருன்னு அப்புறம் வருத்தப்படணும் கொஞ்ச நேரத்துக்குள்ள. தெரியாதனமா அந்த பிள்ளைய கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு. வருமொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மாவுடைய பெருமை என்ன, அழகு என்ன அப்படின்னு ஐயா வாங்க. பெத்த தாய்கிட்ட சொல்லிட்டு போங்க. அன்பு ஆலம்பச்சேரி சித்தி விநாயகர் பக்த ஓடி பெருமக்களே, இதுவரைக்கும் நாடகம் பார்த்தது புண்ணியம் இல்லை. முருகன் வள்ளி மாலை மாத்தையில் இருந்து தாய்மாரெல்லாம் இருந்து குழம்பு போட்டு வாழ்த்திட்டு போங்க. நாடகம் பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஆமாம் இசை ஒளிபெருக்கி சவிதா ஒளிபெருக்கிக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் அன்மை மாயகுல மாதவனுக்கு நன்றி. எங்களை எல்லாம் உயர்த்தி விட்ட எனது அன்பு ஆசிரியர் பெருந்தகை அன்பு அண்ணன் ஈகேஆர் அண்ணன் அவர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க மறந்து. ஆமாம் ரம்யா ஸ்ரீயை நான் போடுவேன் நாடகத்தில்மா. சரி வர மாட்டா உன் வேலையை பாரு. சரி வர மாட்டாளா? உனக்கே தெரிஞ்சு வச்சா? நான் சொல்லிட்டேன். நீ அண்ணன் இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அண்ணன் உனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். தோழி என்னோட பேர் வந்துட்டு போறா. சரி நீயாவது என் கூட இரு. நாடோடி கூட்டம் நாங்கத்தில் நாங்க நல்லது கெட்டது செய்திடுவோம். ஏலோ ஏலேலோ மாமா ஏலேலோ மாமா ஏலேலோ மாமா பாடி பாடி பிறந்த மக்கள் வாடி போவோம். ஆள் போயிடுச்சு. நீ இங்கே வர ஆள் மாறி